தனியாரிடம் அதிக விலைக்கு மின்சாரம் வாங்கி ஊழல் செய்வதற்காக தமிழ்நாடு மின்வாரிய உற்பத்தியை குறைப்பதா என பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வடசென்னை மின் உற்பத்தி நிலையத்தில் 1200 மெகாவாட்டும், தூத்துக்குடி அனல் மின் நிலையத்தில் 804 மெகாவாட் மின் உற்பத்தியும் நிறுத்தப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழகத்தில் மின் உற்பத்தி அதிகரித்துவிட்டதே இந்த நடவடிக்கைக்கு காரணம் என தமிழக அரசு அளித்திருக்கும் விளக்கத்தை ஏற்பதற்கில்லை என அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். தமிழகத்தின் மின் தேவையை மின் வாரியத்துக்கு சொந்தமான அனல் மின் நிலையங்கள், நடுவண் அரசு தொகுப்பிலிருந்து கிடைக்கும் மின்சாரம், காற்றாலை உள்ளிட்ட ஆதாரங்களிலிருந்து நிறைவேற்ற முடியும் என அவர் விளக்கியுள்ளார். ஆனால் நீண்டகால கொள்முதல் ஒப்பந்தம் என்ற பெயரில் தனியார் நிறுவனங்களிடமிருந்து 3189 மெகாவாட் மின்சாரத்தை அதிக விலை கொடுத்து அரசு வாங்குவதன் பின்னணியில் ஊழல் தலைவிரித்தாடுவதாக அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தில் தொடர்ந்து மழை பெய்து வருவது உள்ளிட்ட காரணங்களால் மின் தேவை குறைந்துவிட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த நேரத்தில் தனியார் நிறுவனங்களிடமிருந்து கொள்முதல் செய்யப்படும் மின்சாரத்தின் அளவை குறைப்பதுதான் புத்திசாலித்தனமான முடிவாக இருக்கும் என அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். ஆனால் பினாமி ஆட்சியாளர்களோ மின்வாரியத்துக்கு சொந்தமான மின் நிலையங்களின் உற்பத்தியை குறைத்திருப்பதும், அதற்காக தமிழக அரசு கூறும் விளக்கங்களும் ஏற்க முடியாதவை என அவர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் மின் உற்பத்தி திறன் ஒவ்வொரு ஆண்டும் எவ்வளவு அதிகரிக்கும் என்பது ஆட்சியாளர்களுக்கும் மின் வாரியத்துக்கும் நன்றாக தெரிந்த ஒன்றுதான் என அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். அப்படி இருக்கும்போது 15 ஆண்டுகளுக்கான நீண்டகால ஒப்பந்தத்துக்கு பதிலாக எதிர்கால மின் தேவை மற்றும் உற்பத்தியை கணக்கிட்டு அதற்கேற்ற வகையில் கொள்முதல் ஒப்பந்தங்களில் கையெழுத்திட வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். 2015ஆம் ஆண்டு முதல் 15 ஆண்டுகளுக்கு ஒரே அளவில் 3300 மெகாவாட் மின்சாரம் வாங்க ஒப்பந்தம் செய்திருப்பது ஊழல் செய்ய ஆட்சியாளர்கள் துடிப்பதையே காட்டுகிறது எனவும் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். மின் வாரியத்தின் சார்பில் உற்பத்தி செய்யப்படும் மின்சாரம் ₹3.42 கிடைப்பதை அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் இந்த உற்பத்தியை நிறுத்திவிட்டு தனியாரிடமிருந்து ₹6 வரை விலை கொடுத்து வாங்குவதால் மின் வாரியத்துக்கு 5000 கோடி ரூபாய் வரை இழப்பு ஏற்படும் என அவர் கூறியுள்ளார். எனவே அதிக விலைக்கு மின்சாரத்தை வாங்கும் ஒப்பந்தத்தை ரத்து செய்துவிட்டு தனியாருக்கு சாதகமாக மின் உற்பத்தியை குறைத்தது குறித்து விசாரணை நடத்த ஆணையிட வேண்டும் எனவும் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார்.